அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற நம்புகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இதை விட பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன். ஒரு மிக்சர் ஜாரில் 2 தக்காளி ஏற்கனவே சேர்த்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பச்சை ஏலக்காய், 4 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் இந்த தக்காளி பாத்துக்கான பேஸ். இந்த தக்காளி பாத் பார்த்திங்கனாக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துடலாம், ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பெங்களூரில் இந்த தக்காளி பாத் ரொம்பவே ஃபேமஸுங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வைங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லா ஹீட் பண்ணுங்கள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றலாம். ஆனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்குறேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 பச்சை ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டோம். அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இது தேவையான உப்பு போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷங்கள் மூடி போடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கும். இந்த ஒரு 2 கப் சாதம் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கக்குள்ளே இடையில ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக ஆயில் பிரித்து வந்துருச்சு. இப்போ 2 கப் சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். சூப்பரான தக்காளி பாத் ரெடி. நன்றி, வணக்கம்.